கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். ஐயா, இதுதான் நான் வடகிழக்கு ரூமில் தென்மேற்கு மூலையில் சின்னதாக ஒரு பதி மாதிரி வச்சு இதில் தான் இப்போதைக்கு வணங்கிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மகிழ்ச்சி அம்மா, பார்த்தேன். பக்கத்தில் உலக தெய்வம் ஃபோட்டோ எதுவும் இல்லை. ஆனால் உள்ள ஒரு கிண்ணம், வெத்து கிண்ணம் கண்ணுக்கு தெரியுது. தீபம் வட்ட விளக்கில் தெரியுது. 4 முக விளக்கில் தீபத்தை ஏற்றுங்கள். உள்ளே இருக்கக்கூடிய கிண்ணங்களை வெளியே எடுத்து விடுங்கள். அங்கே அந்த கன்னி தெய்வத்தின் தீபம் மட்டும் எரியட்டும். பூக்கள் நீங்கள் அதில் போடலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் கன்னி தெய்வத்துக்கு பின்புறமாக 3 கிண்ணங்கள், ஒன்றில் குங்குமம், ஒன்றில் விபூதி, ஒன்றில் வெறுங்கிண்ணம், பின்பு அடியில் ஒரு கிண்ணம் தெரிகிறது. இவைகளெல்லாம் வெளியில் எடுத்து வைப்பது தான் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, நான் ரூபிசா லைஸ் கட்டாயிட்டு உறவுகளே, அது என்னன்னு தெரில, ஆடியோ ப்ராப்ளமானு தெரில. மறுமுறை அதை கேட்டுட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, நான் ரூபிசா லைசாலத்தையே நினச்சி தான் விளக்கு பொருத்தி மனசார கும்பிட்டுட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறையாக இருந்த மாதிரியே இருக்குது. பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே என்னன்னு தெரியலை. நான் தான் ஒரு நாள் உங்களை என் வீட்டுக்கு உங்களால் வர முடிஞ்சால் எனக்கு நான் கன்னி முக்கில் வச்சு நான் விளக்கு பொருத்தலை. ரூமுக்குள்ளே கன்னி முக்கு இருக்குது. எனக்கு எங்கே வைக்கணுங்கிற விவரமும் எனக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குனேன். இல்லைம்மா, நீங்கள் சொன்னதில் ஒரு பெரிய பிழை இருக்கிறது. ரூபினிசா லைசால் அத்தைகளுக்காக விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவதாக கூறினீர்கள். அது தவறு. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களுக்காக அங்கே விளக்கேற்றி வணங்குங்கள். அப்படி உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இல்லை என்றால் தாராளமாக என்னுடைய பதிக்கு வருகை தந்து, திசை நுழைக்கு வருகை தந்து இங்கே வணங்க விருப்பப்பட்டால் என்னிடத்தில் வாருங்கள். ஆனால் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற நான் சம்மதிக்க இயலாது. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நான் நேற்று காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். பார்த்துக்கோங்க, எனக்கு வயிறு வலி. நான் ரூமுக்குள்ளே அப்படியே படுத்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் நான் கண்ணை அசந்திருப்பேன். பார்த்துக்கோங்க, தூங்கிட்டு இருந்தாக்கில் திடீர்னு நான் என் வீட்டில் விளக்கு பொருத்தச்சில் விளக்குக்கு தரையில் சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு பலகை வச்சு, அந்த பலகைக்கு மேலே தான் நான் விளக்கு வச்சு நான் கும்பிட்டுட்ருக்கேன். அந்த திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் விளக்கு யாருக்கு வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டு கன்னிக்கா இல்லை வேறு யாருக்குமா? அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. கனவுல நான் என் கணவர், பிள்ளைகள் எல்லாருமே படுத்து கிடக்கும். அந்த பலகை கொஞ்சம் ரொம்ப சவுண்டாக தடன்னு ஆடுற மாதிரி எப்படி சவுண்டு கெட்டுச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ நான் பதறிட்டு முழிச்சு பார்க்குறேன். அந்த விளக்குல இருந்து ஒரு சின்ன பிள்ளை கால் அந்த விளக்குல இருந்து அந்த கன்னி இறங்கி வர்ற மாதிரி எனக்கு 2 கால் மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த காலுக்கு மேலே இன்னும் 2 கால் சேர்ந்து இருந்த மாதிரி எனக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ நான் என் மாப்பிள்ளையை எழுப்பி, இங்கே பாருங்கள், கன்னி தெய்வம் இறங்கி வராங்க, விளக்குல இருந்து வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பதறி எழுப்புறேன் அவங்கள. அவங்களும் பார்த்துட்டு யார் பக்கத்துலேயுமே வரல. என் மூத்தவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே தலையை தடவி கொடுத்த மணிக்கு அப்படி இருந்து, அதோட நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், பாப்பா பக்கத்தில் நிற்காங்க, அவள் திடீர்னு முழிச்சு பார்த்தான்னா அவள் பயந்துருவா அப்படின்னு நான் என் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன். அதோட நான் பதறிட்டு முழிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க, எனக்கு எதுக்கு இந்த கனவு இப்படி வந்துச்சுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டதை நான் கேட்டேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வீடியோ அனுப்பி எனக்கு போடுங்க, நான் உங்களுக்கு எதில் வச்சு விளக்கு பொருத்தணும்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களா. உங்களால் வர முடியலைனாலும் நான் வீடியோ எடுத்து போடட்டா? எனக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து
நீங்கள் எனக்கு வீடியோ எடுத்து தாராளமாக அனுப்புங்கள், பார்த்து சொல்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்திற்கு தான் தீபம் ஏற்றுகிறீர்களா என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணே, எனக்கும் அந்த கனவுல கன்னிதேவன் இறங்கி வர்றாப்புல எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை தடை விட்ட மாதிரி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்க்க சொல்ல ஒரு நாய்க்குட்டி தான் பாப்பா பக்கத்துல படுத்து அவளை நக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நாய்க்குட்டி எதனால அப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியலண்ணே. நாய்க்குட்டி நக்குவது, நான் நாய்க்குட்டி வளர்க்கக்கூடாது என்று கூறியிருக்கிறேன். அப்போ அது நக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி ஏதாவது வளர்க்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுடுங்க. நான் நாய்க்குட்டி எதுக்கு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்க அண்ணா வணக்கங்க அண்ணா இன்னைக்கு காலையில பதிவு கேட்டு அண்ணா ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அண்ணா. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியலண்ணா. ஆனா நீங்க சொன்னோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ணா. அந்த குடும்பத்துல ஆல்ரெடி கன்னியம்மாவை வழிபட்டிருப்பாங்க, அதான் கன்னியம்மா எடுத்த அன்னைக்கு வந்திருக்காங்கன்ட்டு அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன்னா. ஆனா அப்படியெல்லாம் கிடையாதம்மா. அவர்கள் எத்தனை ஜென்மம் வழிபட்டு கொண்டிருந்தாலும் முறைப்படி எடுத்தால் மட்டும்தான் கன்னி தெய்வம் ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அந்த உடம்புக்காரர்கள் அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இருந்தால், அந்த இரத்தத்தின் சம்பந்தமாக இருந்தால் நிச்சயமாக வருவார்கள். ஒரு பேயானது எவர் உடம்பிலும் வந்துவிடும். ஆனால் கன்னி தெய்வமோ தனக்கான உடம்பு இருந்தால் மட்டும்தான் வருவார்கள் என்பது உண்மை. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நீங்க சந்தோஷப்பட்டாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குண்ணா. உங்க குரலை கேட்டு நீங்க சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களுக்குமே நாங்களுமே அதே அளவுக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. மகிழ்ச்சி அம்மா. இந்த சந்தோஷம் நமக்கு நீடிக்க வேண்டும். இன்னும் பல கன்னி தெய்வங்களை நாம் எடுத்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், அவர்களை எல்லாம் வழிபட வைக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். துணை கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா, நான் ஜெயலட்சுமி ஆவடியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. என்னுடைய கன்னி பதியை உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் இல்லைங்க, அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது அதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எதுவுமே சொல்லலை. 4 முக விளக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்க. எங்கள் ஏரியாவில் இங்கே எங்கேயுமே கிடைக்கலங்க. நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். சரி, அதுக்கப்புறமா வாங்கலாம்னு நினச்சேன். சரி, நீங்கள் ஏதாவது இங்கே சென்னைக்கு வரும்போது இதை இந்த கன்னியம்மாவை முறைப்படி எடுத்து வணங்கும் போது சில பூஜை முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சரி, அப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் அதுக்கப்புறம் வாங்கலைங்கய்யா. இப்போ எனக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைய இருக்குது. என் பொண்ணு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் நிறைய இருக்குது. என் பொண்ணு இப்போ டென்டல் படிக்கிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபைனல் இயர் தான், இன்டர்ன்ஷிப் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவள் ஏற்கனவே எம்பிபிஎஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ட்ரை பண்ணான். ஆனால் அது கிடைக்கல. அதனால தான் கவுன்சிலிங்கில் கடைசியாக இதை எடுத்தா. இருந்தாலுமே அவளுக்கு இதை எடுத்ததுலேருந்தே அந்த ஒரு ஏமாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முதல்ல அந்த பொண்ணுகிட்ட ஒன்று சொல்லுங்கள். இன்னும் எத்தனையோ குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஒன்று படிப்பு வராமல் படிக்க முடியாமல் இருப்பாங்க, இன்னொன்று காசு இல்லாமல் படிக்க முடியாமல் இருப்பாங்க, இன்னொன்று படித்து மார்க் எடுக்க முடியாமல் படிக்க முடியாமல் இருப்பாங்க. நல்ல மார்க்கு கிடைக்காம படிச்சிருப்பாங்க, ஆனால் பரீட்சையில் நல்ல மார்க் கிடைச்சிருக்காது, பலகீனமாக இருப்பாங்க. இப்படி எத்தனையோ குழந்தைகள் இருக்கும்பொழுது உனக்கு டென்டலாவது கிடைத்திருக்கிறது. இப்போ பெண் பிள்ளைகள் டென்டல் படித்திருந்தால் மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு. ஏனென்றால் பெண்களுக்கு பெண்கள் அந்த பல்லாஸ்பத்திரியை வச்சு நடத்திக்கலாம். ஆகவே நல்லதொரு படிப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய், கவலைப்படாதே என்று கூறுங்கள். மீண்டும் உங்கள் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இருந்தாலும் கடவுள் உனக்கு கொடுத்தது இதுதான்மா அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் அதை ஏற்றுக்க முடியல அவளால். இருந்தாலும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுறா. இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட எப்படி கேட்குறது? கணக்காக கேட்டு அவங்க ஏதாவது தீர்வு சொல்லணும்னா அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அதே மாதிரி இதுக்கு நடுவில் எங்கள் மூத்தார் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே 2-3 பேர் எங்கள் பொண்ணை பார்த்துட்டு எங்கள் பொண்ணை கேட்குறாங்க, இது மாதிரி ஜாதகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அதில் ஒருத்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், எனக்கும் ஸ்கூலில் படித்தவங்களா, நான் படித்த அதே ஸ்கூலில் தான் அவங்களும் படிச்சிருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக பழகினாங்க. அவங்களும் அவங்க அக்கா பையனுக்காக என் பொண்ணு ஜாதகத்தை கேட்குறாங்க, வரேன்னு
அப்படியெல்லாம் அவசரப்பட்டு கொடுக்காதுங்க. உங்கள் பொண்ணோட வயசை பாருங்கள், இப்போ கட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள், உங்கள் சூழ்நிலையை பாருங்கள். கையில் பணம் இருக்கா, நகை இருக்கா, இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா நமக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் பார்த்து விட்டு அந்த மணமகனின் ஜாதகத்தை முதலில் கேளுங்கள். உங்கள் பெண்ணின் ஜாதகத்தை கொடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் விருப்பப்படுறதா உங்கள் அந்த பையனுடைய ஜாதகத்தை தாங்க, நாங்கள் பொறுத்து இருந்தால் மேற்கொண்டு பேசுவோன்னு சொல்லுங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கவில்லைனாலும் அதை கலட்டி விட்டுடலாம். ஒருவேளை பொருத்தம் இல்லைனாலும் கலட்டி விட்டுடலாம். நீங்கள் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு கல்யாண ஆசை இல்லாமல் நீங்கள் தந்தீங்கன்னு நாளைக்கு கேட்பாங்க. அந்த பொண்ணுடைய ஜாதகம் பொருந்திருந்தால் திடீர்னு உங்களுக்கு அந்த பையனை பிடிக்காமல் போயிடலாம். யார் என்னன்னு தெரியாமல் அவசரப்படாதீர்கள். ஒரு பெண் பிள்ளையை கெட்டி கொடுக்கும் பொழுது ஒரு நேரத்திற்கு 3 நேரம், 3 நேரத்துக்கு 300 நேரம் யோசித்துக் கொள்வது நலம் நலம் நலம். மீண்டும் உங்கள் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கேட்குறாங்க, அந்த இடம் எப்படி நல்ல இடமா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள், பெரிய பெரிய முடிவுகளை எங்கள் வீட்டு கன்னியம்மா கிட்ட நான் உத்தரவு கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னு தெரியலங்கய்யா. அவங்க முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்காமல் எந்த உத்தரவும் கேட்காதீர்கள். நிறைய குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு காரணம் கன்னி தெய்வத்தை வழிபடுவதனால் நம் கன்னி தெய்வம் நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு தாளில் பேப்பரில் எழுதி போட்டு எடுக்கிறார்கள். அதில் தவறும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவசரப்படாதீர்கள். முதலில் கன்னி தெய்வத்தை வணங்க ஆரம்பிப்போம், பின்பு முறைப்படி எடுக்க ஆரம்பிப்போம், பின்பும் வழிபட்டு அப்பொழுதும் சீட்டு எழுதி போடுவ அந்த எண்ணங்கள் வேண்டாம். எல்லாம் அவர்கள் அறிவார்கள். நம் மனம் குளிராக, நம் மனம் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். நம் மனம் பதட்டமாக இருந்தால் அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஆகவே நிதானத்தோடு இருங்கள். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதுக்கு எப்படி அதை நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்றத என்னால் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கய்யா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்கய்யா, பள்ளி சத்தம் மட்டும் எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது, பகலில் இல்லை சாயந்தரத்தில் ஏதாச்சும். ஆனால் நான் ஒரு விஷயம் மனசில் நினைக்கும் போது தான் அது கேட்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரம் இருந்தாலும் ஒரு சில நேரம் பொதுவாகவே கேட்குது. நான் மகிழ்ச்சி அம்மா, நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கும் பொழுது நிதானம் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பதிவை சொல்ல மறக்கல, அது சொல்ல முடியல. அது நான் ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல எனக்கு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கன்னி தெய்வம் வந்த உடனே 2 பிள்ளைகளை தேடி இருக்காங்க. ஒன்று எனக்கு பதி எடுத்து தந்த உதவியாக இருந்த அந்த பிள்ளைய கூட இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பிள்ளையும் வாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 பிள்ளைகளையும் எனக்கு பதி எடுத்து கொடுத்த பிள்ளைய வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நிறைய விஷயங்கள் இது நான் சொல்லலாம். அதாவது இது பதி எடுக்கிறதுக்கும், அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பதியோட இடத்த பார்த்து அதை அமைச்சு அந்த பதி இப்படி தான் அமையுங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அது ஒவ்வொரு அது எப்படி சொல்ல, அதுதான் அதிசயம்தான். அது அந்த இடத்துலயே பதி அமையணும்னு இருக்கு. ஆனால் அதுக்காக இது பண்ணி, அதாவது அதுக்கான பொருட்கள் சேகரித்து வாங்கி ரெடி பண்ணி, திடீர்னு அந்த இடத்துல எனக்கு கபோர்டு அடிக்கணும் அப்படின்னாங்க. அதை நம்ம நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்ககிட்ட அவனும் ஒரே நாளில் அதை ரெடி பண்ணி, கீழே அதுக்கான கட்டுமான படிக்கணும் அதையும் ரெடி பண்ணி, அதே மாதிரியான அமைப்பு அதில் அமைஞ்சது பெரிய அதிசயம். அந்த இடத்துல அதிசயம் வேணா, எனக்கு அந்த விளக்கோட உயரம் கூட எனக்கு ஒரு தெரியாது. எனக்கு கழட்டி வச்சு, அதாவது கலட்டி வச்சிருந்த விளக்கு அது, அதோட உயரம் தெரியாது. நான் எனக்கு தோராயமான ஒரு உயரத்தை தான் வச்சேன். அது அந்த விளக்கு அமைஞ்ச அமைப்பும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம கன்னி தெய்வத்தோட ஆசையோடு நடந்ததுனால எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. மன்னையோட அந்த கன்னி தெய்வத்தை நான் வழிபட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும், கன்னி தெய்வத்தை பெற்று அனைத்து குழந்தைகளும் நல்லா இருக்க வேண்டும். மகிழ்ச்சி தம்பி, உன்னுடைய இல்லத்தில் கன்னி தெய்வத்தை வழிபட வழிகாட்டியாக இருந்தேன். அந்த கன்னி தெய்வமும் வந்தது, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நானும் அவர்களை சந்தித்தது அதைவிட மகிழ்ச்சி. இன்னும் நிறைய அதிசயங்களை நாம் காண இருக்கிறோம். நேற்று இரவு கூட ஒரு கன்னி தெய்வம் என்னட்ட பேசிச்சு, தூத்துக்குடியில் எடுத்த கன்னி தெய்வம். அந்த ஆடியோவை நான் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன்.
அதற்கு முன் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். நான் திவ்யதர்ஷினி பேசுறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிலாம் இருக்கட்டு, என்ன பாடுபடுத்தினா நீ? இந்த கேள்விக்கு எப்போ பதில் சொல்லுங்க? உடனே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிய. என்னுடைய நிலைமை நீ குழந்தையாக இருப்பதனால் முழுவதுமாக தெரியாது. அன்பு குழந்தையே, உன்னை சார்ந்தவர்கள் உன்னை பேச வைக்கிறார்கள். அருமையான குரலில் அழகாக பேசுகிறாய். நான் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து சந்தேகங்களையும் தீர்ப்பேன். உன் குடும்பத்துடைய அனைத்து சந்தேகங்களையும் தீர்ப்பேன். இருந்தாலும் எனக்காக அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். நீ மட்டுமல்ல, உன் வீட்டை சார்ந்த உன் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் கேட்கச் சொல். மீண்டும் உன்னுடைய அழகு குரலை கேட்டு பதிலளிக்கிறேன் அம்மா. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க யூடியூப்ல போட்டு தெளிவா பதில் சொன்னீங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் பார்த்தாங்க. நான் என் குரல் இனிமையா இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட பேசும்போது கன்னி தெய்வத்து கூடயே பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. என் குடும்பத்துல எல்லாரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி மாமா. மகிழ்ச்சி மருமகளே, வாழ்த்துக்கள். இன்னும் ஒன்றிருந்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்குறேன். எத்தனை கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேள், நிச்சயமாக பதிலளிப்பேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்க சொன்ன போலதான் நான் அபர்ணா அம்மான்னு கூப்பிடுறேன். மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படியே அழைத்து வணங்கி வா. வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ். இப்போ எங்க வீட்ல 2 கன்னி தெய்வம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன போது எங்க வீட்ல ஒரு கன்னி தெய்வம் இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2 கன்னி தெய்வம் இருக்குன்னு. எங்க ஆட்சிக்கு முதல்ல பிறந்தது தான் இந்த கன்னி தெய்வம், 2வது கன்னி தெய்வம். அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சது. இந்த முதல்ல எங்க ஆட்சி வயிற்றுல இவங்க தான் பிறந்தாங்க. இவங்க பிறந்து 2 நாள்லயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிறந்ததுதான் எங்க அபர்ணா அம்மா. அவங்களும் இப்ப கன்னி தெய்வமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்ததுதான் எங்க அம்மா. அடுத்து பிறந்ததுதான் எங்க மாமா. நான் பலூன் என் கூட விளாண்டது, பெரியம்மா விளாண்டாங்க அப்படின்னு சொன்னேல, அது எங்க அபர்ணா அம்மா இல்லை, இவங்க தான். இவங்க நான் எப்ப என் கூட விளாண்ட வந்தாங்களோ அன்னைக்கு ராத்திரி என் கூட விளாண்டு வந்த அதே நேரத்துல எங்க ஆட்சிக்கும் கனவு வந்தது. அதுல ஒரு சின்ன குழந்தை எங்க ஆட்சி கூட படுத்திருந்தது. அது நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய யாரோ ஒரு பெரியவங்க, ரொம்ப பெரிய உருவமா இருந்ததுன்னு எங்க ஆட்சி சொன்னாங்க. அவங்க அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. அந்த குழந்தை அதுவரை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த குழந்தை அவங்க கிட்ட இருக்கும் போது ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் எங்க ஆட்சி ஏன் என்னோட குழந்தைய எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க குழந்தைய தோள்பட்டையில போட்ட உடனே அந்த குழந்தை ரொம்ப சைலண்டா ஆயிடுச்சு. திருப்படியும் எங்க ஆட்சி வாங்கி தோள்பட்டையில போட்ட உடனே ரொம்ப அமைதியா ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி இருக்கிறவங்க எங்க ஆட்சி ட்ரெஸ் தேடிக்கிட்டே இருந்தாங்க. பீரோல இருந்து இந்த குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்ததுனால எங்க ஆட்சி தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடும் போது ஒரு 10 வயசுல உள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு ட்ரெஸ் பெருசா இருந்துச்சு. அது என்னோடது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு காமிச்சிச்சு. ஆனா கடைசி வரையும் அந்த சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. அது அப்படியே குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. எங்க ஆட்சி அப்பதான் சொன்னாங்க, எனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்து 2 நாள்ல இறந்துருச்சு. அதுதான் கனவுல வந்திருக்கும் போல. இவங்க நம்ம
தங்கச்சிக்கு மட்டும் சாமி கும்பிடுறாங்களே, நம்மளை கன்னி தெய்வமா வச்சுக்கலையே அப்படின்னு நினைச்சுதான் அந்த குழந்தை வந்திருக்கு போல எங்க ஆச்சி கனவுல அப்படின்னு எங்க ஆச்சி சொன்னாங்க. அந்த 10 வயசு குழந்தை எங்க பெரியம்மாவா இருக்கும். அப்ப எங்க பெரியம்மாக்கு நிறைய ட்ரெஸ் போட்டு நாங்க நிறைய ட்ரெஸ் எல்லாமே வாங்கி பெட்டியில வச்சிட்டோம். அதனால அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு. எங்க இந்த 2 நாள்ல இறந்து போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த அம்மாவை எங்க ஆச்சி ட்ரெஸ் எதுவுமே வாங்கல, அதனால அது ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கு அப்படின்னு எங்க ஆச்சி சொன்னாங்க. அப்ப அந்த 10 வயசு குழந்தை தான் எங்க அபர்ணா அம்மா. அப்புறம் அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல, அதான் அந்த 2 நாள்ல இறந்த அந்த குட்டி பாப்பா அப்படின்னு எங்க ஆச்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாளே எங்க ஆச்சி போய் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வளையல், பொட்டு, கம்மல், அந்த மாதிரி தேவையான எல்லா பொருளையும் வாங்கி ஒரு குட்டி பெட்டியில, கன்னி தெய்வம் பெட்டியில வச்சு எங்க பெரியம்மா இருக்கிற பெட்டி ரூம்லயே, எங்க பெரியம்மா வச்சிருக்கிற ரூம்லயே இவங்களையும் வச்சுட்டாங்க. அப்பப்பா, என்னப்பா எவ்வளவு அழகான குரல்! அதெல்லாம் விட எவ்வளவு ஞாபக சக்தி! இந்த குழந்தையை பாருங்கள் என் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, எவ்வளவு தெளிவான, எவ்வளவு அற்புதமான, இவ்வளவு பெரிய 5 நிமிஷம் உள்ள ஒரு கனவு எவ்வளோ நேரம் நடந்ததுன்னு தெரியல. 5 நிமிடமாக அருமையாக எதிலும் ஒரு பிசிறு தட்டாமல் 2 நாளில் இறந்த அந்த குழந்தையையும் 10 வயதில் இறந்த அந்த கன்னி தெய்வத்தையும் சரியாக வேறுபடுத்தி பேசும் இந்த குழந்தையை கவனித்தீர்களா? அருமையான ஒரு பேச்சு. நிச்சயமாக இந்த குழந்தையின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவர்கள் உள்ளத்தில் உள்ள அந்த கன்னி தெய்வத்தை இவர்களெல்லாம் இந்த பதிவை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். முறைப்படி எடுத்து வணங்கினால் இவர்கள் வீட்டில் வரும் குழந்தைகளெல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தான பதவிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சி அம்மா. இந்த ஆடியோவை இப்போ நான் பேசக்கூடியதை கேட்டு உங்கள் வீட்டில் சொல்லு, முறைப்படி எடுத்து வணங்க வேண்டும் என்று சொல். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வீட்டுக்கு இந்த 2 கன்னி தெய்வத்தையும் முறைப்படி பூஜை செஞ்சு கூட்டிட்டு வந்தது என்னோட மாமா தான். முறைப்படி பூஜை செய்து அழைத்து வந்ததாக இந்த குழந்தை கூறுகிறது. எவ்வளவுதான் இருந்தாலும் இது குழந்தை. இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பெரியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். முறைப்படி நீங்கள் அழைத்திருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்க எங்க ஊர் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க 2 கன்னி தெய்வ அம்மாவையும் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு எங்க தாத்தாவும் எங்க மாமாவும் அடுத்த தடவை பேசும்போது உங்ககிட்ட சொன்னாங்க. அதனால நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். மகிழ்ச்சி அம்மா, உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் எப்பொழுது வர முடியுமோ அப்பொழுது கண்டிப்பாக வருவேன். ஏன், இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட எதிர்பாரா விதமாக உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் தொடர்பு கொள்கிறேன். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னவென்று எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் எந்த நம்பரிலிருந்து அடிக்கிறீர்கள் என்பதும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏனென்றால் வரும் கேள்விகளை உடனுக்குடன் இந்த யூடியூப் சேனலுக்கு ஃபார்வர்ட் செய்து பதிலளிப்பது தான் என்னுடைய குணம். அது நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னு கூட நான் அதை பார்க்குறதில்ல. யாராவது கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தால் உங்களுக்கு சேனலில் பதில் வரும்னு சொல்லி அனுப்பிடுவேன். அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னு கூட நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் போடுங்க. வாய்ப்பு இருந்தால் மதுரையில் உங்களை சந்திக்க. நாளைக்குன்னா இந்த பதிவை நீங்கள் கேட்கும் பொழுது நான் இதை நாளை காலையில் பதிவாக போட்டுருவேன். 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு இதை நீங்கள் கேட்கும் பொழுது, இல்லை 7 மணிக்கு கேட்கும் பொழுது, இல்லை 10 மணிக்கு கேட்கும் பொழுது என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ நேரம் மணி 1:26. விடிந்தவுடன் நான் மதுரைக்கு தான் வருகிறேன். திருநெல்வேலி வந்து தூத்துக்குடிக்கு ஒரு வேலையாக போயிட்டு அங்கேருந்து மதுரை வருவேன். வாய்ப்பு இருந்தால் உங்களை நாளைக்குன்னு சொல்கிறதுக்கு இன்றுன்னு சொல்லிடுவோம், அப்போ தான் புரியும். இன்று உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நன்றி மாமா. ஐயா கன்னி தெய்வன் துணை ஐயா, ரூபினி சலை சலத்தைகளை வணங்குகிறேன் ஐயா.
எங்க அத்தை, எங்க தாய் மாமனோட பொண்டாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா. எங்க அத்தை முறை தான் ஐயா அவங்க. அவங்க எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க ஐயா, கன்னி தெய்வமா பிறந்திருக்காங்க. அதே மாதிரி எங்க அத்தைக்கும் பிறந்தவங்க ஒருத்தவங்க கன்னி தெய்வமா பிறந்திருக்காங்க ஐயா. அவங்கள பத்திய சொன்னா எங்க அத்தையை இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஐயா. அதை இப்ப எங்க அத்தைகிட்ட சொல்லி புரிய வச்சு நான் எல்லாரும் போய் ஐயாவை பார்த்துட்டு வரோம், நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும் அவங்க சொல்ற மாதிரி சீக்கிரமா நீங்க உள்ள எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்க, அப்பதே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொன்னேன்யா. சரி எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஐயாவுக்கு ஃபோன் அடிச்சு இப்போ வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புகிறேன். அவங்க பார்த்துட்டு என்னைக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு அத்தைகிட்ட சொல்லியிருக்கேன் ஐயா. நீங்கள் இதை கேட்டுட்டு எனக்கு அனுப்ப முடியுமா ஐயா வாட்ஸ்அப்பில், இல்லைன்னா ஃபோன் பண்ண முடியுமா ஐயா? இந்த அன்பு மகள் அவருடைய குடும்பத்தை இந்த பதிவை நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி கேட்குறீங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இது திங்கக்கிழமை பதிவாக உங்களுக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை என்னை குடும்பத்தோடு வந்து பார்த்து சென்றார்கள். எல்லாம் அருமையாக போய்ட்டுருந்து. இவங்க விளக்கு வாங்கணும்னு சொன்னாங்க, காசு இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாங்க, 2 விளக்கு வாங்கி தரேன், காசு உங்களுக்கு என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னேன். நான் விளக்கு எடுப்பதற்கு என் மகளை அழைத்த போது அந்த தாய் மிகவும் புனிதமானவள், கன்னி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவள். இல்லையா, என் மகன் வீடு மாறிட்டு வாங்கிடுதேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எடு என்ற விளக்கை வை என்று கூறிவிட்டு மீண்டும் பிறகு சந்திப்போம் என்று எழுந்து சென்று விட்டேன் என்று கூறியவுடன் யாரும் பயந்துராண்டான். அவங்கள்ட்ட பேசாமல் அவங்கள அவமரியாதை பண்ணிட்டுலாம் போகல. கிட்டத்தட்ட ஒரு 6.5-7 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர்களிடத்திலே கன்னி தெய்வத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன். அவர்களும் வீட்டிற்கு வருகை தந்து அத்தைகளையும் வணங்கிவிட்டு, இந்த விளக்கு வாங்காத மட்டும்தான் குறையே தவிர வேறு எதுவும் குறையில்லை, நல்லபடியாக சென்றிருக்கிறார்கள். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, என்னுடைய 2 பசங்களுக்கும் ஜூலை 14 திங்கட்கிழமை பிறந்த நாள் ஐயா. உங்கள் மூலமாக வாழ்த்து சொல்லுங்க ஐயா. வர சொல்லி நீங்கள் வாழ்த்து சொல்ல கூறினீர்கள், ஆனால் உங்கள் குழந்தையோ வரச்சொல் என்று கூறுகிறது. அந்த வார்த்தை என் காதுகளில் கேட்டுவிட்டது. நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன். ஜூலை 14 என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஜூலை 20 தாண்டியாச்சு. என்னுடைய பிறந்தநாள் ஜூலை 19. மகிழ்ச்சி அம்மா. அந்த குழந்தைகள் ஜெயதேவ், ஜெயஸ், அஜித் என்று கூறியிருக்கிறீர்கள். நிச்சயமாக 2 குழந்தையும் நலமோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன். இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவு தான். அனைவரும் நிதானத்தோடு கேட்டு இந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக இங்கு பயணம் செய்யக்கூடிய உறவுகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பதிவுகளை கேட்டு பின்பு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். ஐயா, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு. பிறந்தநாள் வாழ்த்து கூறுகிறீர்களா இல்லை உங்களுக்கு பிறந்த நாளா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் உன் மழலை சொல்லை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. கன்னி தெய்வம் துணைண்ணா, நல்லா இருக்கீங்களா? இது இப்போ இங்கே அம்மா வீட்லேயும் கன்னி தெய்வம் இருக்குண்ணா. அவங்க இப்போ கும்பலாம்னு இருக்காங்க. அவங்களுக்கு விளக்கு வேணும்னு சொன்னாங்கண்ணா. அதான் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு ஒரு சின்ன விளக்கு ஒன்று வாங்கித்தாங்கண்ணா. அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன விளக்காக தான் வாங்கி கேட்டிருக்காங்கண்ணா. ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளே பார்த்து வாங்க முடியுமாண்ணா, இல்லை அதுக்கு மேலே வருமா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு விளக்கு மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா அம்மா வீட்டுக்கு. எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பணம் போட்டு விட்றேண்ணா. சின்னதாக தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் முறைப்படி எடுக்கல பெரிய விளக்காக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. அதனால தாண்ணா கொஞ்சம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலமா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆடியோ அனுப்புனாலும் அந்த ஆடியோவை அப்படியே நேரடியாக நம் சேனலுக்கு அனுப்பி இங்கே இருந்து தான் உங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக பதிலளிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை தேடிக்கொண்டிருக்கிறேன், அதனால தான் லேட் ஆகுது. வர்றேன், வந்துடுச்சு.
அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். செல்லில் சார்ஜ் ஆஃப் ஆக போது 2 பாயிண்ட் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் வருதோ அது வரைக்கும் நம்ம பேசலாம். வணக்கம் அண்ணா, கன்னிதெய்வம் துணை அண்ணா. அண்ணா, எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த கனவுனா, எங்கள் அக்காவோட பொண்ணு, சின்ன பொண்ணு தான் வந்து கன்னிதெய்வம் வந்து ஆகியிருக்காங்க. 1 வருஷம் ஆக போகுது. அப்போ வந்து அவங்க 2 பேரும், நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு புது ஊர், புது வீடு மாதிரி காட்டுது, அந்த வீட்டில் இருக்கோம். அப்போ 2 பேருமே வராங்க, பெரிய பொண்ணும் வராங்க, அந்த கன்னிதெய்வமான சின்ன பொண்ணும் வராங்க. வந்து வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வீடு நல்லா இருக்குமா, வீடு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பாப்பா, சுற்றி பார்த்துட்டு வீட்டில் உட்காருங்க, சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன். அப்போ கிளம்பும்போது இந்த கன்னிதெய்வமான பாப்பா இருக்காங்க, அவங்க மட்டும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி முகத்தை நல்லா உத்து பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, என் கூட இருமா. ஏன்னா அவங்க வந்து என்னை சித்தின்னு கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், பாப்பா அம்மா வேலைக்கு தான்மா போயிட்டு வரேன், ஒன்றும் நினைக்காதீங்கம்மா அப்படிங்கிறேன். இல்லைம்மா என் கூடயே இருமா, நீ போயிட்டா நான் உயிரோடையே இருக்க மாட்டேம்மா, என்னையை விட்டுட்டு நீ போகாதம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது பாப்பா, அம்மா எப்போவுமே அவன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேம்மா, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். இல்லைம்மா நீ என் கூடயே இருமா, நீ விட்டுட்டு போகாதம்மான்னு 2 கண்ணிலையும் கண்ணீர் அப்படியே வலியுது. நான் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நீ கட்டி பிடிச்சிட்டு உடனே நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு டக்குன்னு இருந்துச்சேன். அது என்னடா இந்த கனவு இப்படி வருது, ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி ரொம்ப நினச்சி அழுகுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. வெகு விரைவில் உங்கள் சகோதரியிடம் கூறி உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடச் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து காட்டுது. உங்கள் சகோதரியிடம் காட்டுவதை விட உங்களிடம் காட்டினால் மிக விரைவில் அதற்கு உணவும், இருக்க இடமும், உடுக்க உடையும், பாசமும், உங்களுடைய இதயத்தில் இடமும் கிடைக்கும் என்பதை அறிந்துதான் உங்களை தேடுகிறது. உங்கள் சகோதரியிடம் கூறி முறைப்படி எடுத்து வணங்கச் சொல்லுங்கள். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா, கன்னிதெய்வம் துணை அண்ணா. அண்ணா, எனக்கு இன்னொரு கனவு வந்துச்சு. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு புது ஊரில் வந்து இருக்கோம். அப்போ அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஏதாவது ஒரு திருவிழா மாதிரி இருக்குது போல். சரி அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கடை மாதிரி கூட போடுவோம், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம்லாம், முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு தொழில் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருளெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நடந்தே போகிறேன். நடந்து இப்படி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பாப்பா தான் வந்து கன்னிதெய்வமாக இருக்காங்க, 2வது பாப்பா. அப்போ அந்த பாப்பா அங்கேருந்து ஓடி வராங்க, அம்மா இருமா நானும் வரமான்னு ஓடி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க காலில் செருப்பு இல்லாமல் ஓடி வராங்கன்னு, என்ன பாப்பா அப்படி வாரீங்க அப்படின்னா, இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்களையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டே அவங்கள வந்து கொண்டுட்டு போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊருக்கு போகிறேன். போய் எடுத்தோடனே சரி திருவிழா ஆரம்பிச்சிட்டு கூட நம்மளும் கடையை போடுவோம் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது என்னாச்சுன்னா, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து வர்ற மாதிரி வந்து கட்டுது. அவங்க வந்து மாமா. அந்த மாமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா அவங்கள பார்த்துட்டோமா, எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதம் நிறைய வந்து பொருள் வாங்கினேன், இந்த கோதுமை மாவு, அரிசி, பருப்பு, சீனி, புளி அப்படின்னு ஏகப்பட்ட பொருள் வாங்கினோம்மா, அது நிறைய இருக்கிறதுனால யாருக்காச்சும் கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த நேரம் நான் வந்துட்டு இருக்கும்போது உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டேன், அதனால உங்கள்கிட்ட வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் போய் கொடுத்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அது ஒரு பெரிய பையாக இருந்தோடனே சரி இந்த பைய வேற இருக்குது, நம்ம வியாபாரம் பார்த்துட்டு கொண்டு போனால் முடியாது, வேறு இப்பயே கொண்டு போய் வீட்டிலே ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையும் போடாமல் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி போகிறேன். அப்போ எங்கள் பாப்பாவை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன். பாப்பா நடக்க முடியாது செருப்பு இல்லாமல் அப்படின்ட்டு இடுப்பில் தூக்கி வச்சு நான் நடந்துக்கிட்டே போகிறேன். அப்புறம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது, நான் போட்டு வந்து செருப்பை வந்து அந்த இடத்துல விட்டுட்டேன். நான் அந்த இடத்துல விட்டுட்டு நான் வெறுங்கால தான் நடந்ததுக்கு, அது வந்து பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ யோசிக்கிறேன், ஐயோ செருப்பு வந்து இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி போனால் போட்டு நான் பாதி தூரம் நடந்து போக முடியாது திருப்பி, என்னால் போனால் போயிட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வாரேன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் உட்காந்துருக்கேன், எங்கள் கன்னிதெய்வமான பாப்பா வந்து பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கன்னிதெய்வமான பாப்பாவோட அம்மா, அதாவது என்னோட கூட பிறந்த அக்கா வந்து வராங்க. வந்தோடனே என் மேலே கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க, எதுக்கு வந்து பாப்பா வந்து அந்த மாதிரி அவ்வளோ தூரம்லாம் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் கூட்டு போகலம்மா, பாப்பா தான் வந்து வந்தாங்க, அதுவும் நான் அவங்கள நடக்க வச்சுலாம் கூட்டு போகல, இடுப்பில் தான் தூக்கிட்டு போனேன், அதே மாதிரி வரும்போது இடுப்பில் தான் தூக்கி வச்சு கொண்டு வந்தேன், அவங்கள நடக்கவில்லை, அவங்க காலில் செருப்பு இல்லைன்ட்டு அப்படின்னு. உடனே சத்தம் போட என்கிட்ட கேட்காம நீ எப்படி இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அப்போ உடனே அதுக்கு அந்த கன்னிதெய்வமான பாப்பா இருக்காங்கல்ல, அந்த பாப்பா வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து சத்தம் போடாத, நான் தான் அம்மா ஊருக்கு போனோடனே பின்னாடியே போயிட்டேன், அவங்க கூட போகணுன்னு அவங்க வந்து நீ கூப்பிடல, நான் தான் அவங்க வேணும்னு அவங்கக்கிட்ட ஆசைப்பட்டு அவங்க கூட போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சொல்லிட்டு வந்து
நான் தாம்மா போனேன், அவங்கள கட்டாயப்படுத்தி கூப்பிடல, நான் தான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட போகணுன்னு ஆசைப்பட்டு போனேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அக்காவும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்கண்ணா. அப்புறம் எதுவுமே பேசலை. நானும் அப்படியே சொன்னோடனே பார்க்குற இந்த அரிசியெல்லாம் அவங்க சிந்தி போட்டு விளையாண்டுட்ருக்காங்க. நான் விளையாட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறனால அவங்க சிந்தி போட்டு விளையாடினா, பாப்பா அரிசியில் சிந்திட்டிங்களா அப்படின்னா, ஆமாம்மா விளையாடுறதுக்கு சிந்திட்டேன் அப்படின்னாங்க. அப்போ சரிம்மா அதை நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்ட மாதிரி டக்குன்னு முழிச்சிட்டேன் நான் அந்த கனவுலேருந்து. இது என்னடா இப்படி ஒரு கனவு, இது பாப்பா வராங்க கூட வராங்க, அக்கா இப்படி சொல்கிறாங்க, சொன்னோடனே அக்கா அமைதியாக போகிறாங்க, என்னென்னு ஒன்றும் புரியலையே, எதுக்கு வந்துச்சுன்னு தெரிலண்ணா. அந்த கனவு கொஞ்சம் விளக்க சொல்லுங்கண்ணா. கனவுல கூட தொழில் செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, அந்த தொழிலுக்காக புறப்பட்டுருக்கீங்க. கன்னி தெய்வத்தை பெற்றிருக்கக்கூடிய நமக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் எல்லா கால நேரத்திலும் நம்மோடு கூடவே பயணம் செய்வர்கள் தான் கன்னி தெய்வம்னு பல பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சாட்சி தான் தொழில் செய்ய செல்லும் தன் பிள்ளையோடு முறைக்கு வேணால் நீங்கள் அம்மாவாக இருக்கலாம். எப்போ அவங்க கன்னி தெய்வமானாங்களோ அப்போவே நீங்கள் அவங்களுக்கு குழந்தையாகி விட்டீர்கள். அப்படி நம் பிள்ளை செல்கிறாள், இவளுக்கு துணைக்கு செல்வோம் என்று வருகிறார்கள். கன்னி தெய்வம் வந்த ராசி உடனடியாக உங்களுக்கு பொருட்செல்வம் கிடைக்கிறது. தொழிலுக்கே நீங்கள் போகலை, அதுக்கு முன்னே உங்களுக்கு உங்கள் கைக்கே அன்னத்தை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது. மீண்டும் என்ன செய்கிறீர்கள்? வீட்டை நோக்கி நடந்து வருகிறீர்கள். வீட்டிற்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டிங்களே நீங்களே. ஆகவே கன்னி தெய்வம் நம்மோடு இருந்தால் எதிர்பாராத பல காரியங்கள் நடைபெறும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள பல காரியங்களும் நடைபெறும். ஆகவே உங்கள் சகோதரி வந்து உங்களிடம் பிள்ளையை கண்ட இடத்துக்கு தூக்கிட்டு போகாது, அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகாதுன்னு சொல்கிறது அது நல்ல விஷயம்தான். கன்னி தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு கன்னி தெய்வம் நடு ரோட்டில் இருக்கக்கூடாது. ஒரு கன்னி தெய்வம் வீட்டு வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கக்கூடாது. ஒரு கன்னி தெய்வம் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு கன்னி தெய்வம் உடை இல்லாமல் இருக்கக்கூடாது. தேய்க்க எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாது. பூசிக்கொள்ள மஞ்சள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகவே அன்பு பிள்ளைகளை, அந்த கொண்டு சென்ற அரிசிகளை எல்லாம் சிந்தி இருக்கிறது, அதை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிய வேண்டும்? எனக்கு இன்னும் நீ தர வேண்டிய உணவு பண்டங்களை எல்லாம் தரவில்லையே, இந்த உணவை தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்களை இதோ தள்ளிவிடுகிறேன் பார் என்று சொல்வது போன்று தோன்றுகிறது. ஆகவே கன்னி தெய்வத்திற்கு பணியாரம், சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுங்கள். வாய்ப்பிருந்தால் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். எந்த ஆடியோவும் திடீர்னு இடையிலேயே ஆஃப் ஆகும். காரணம் என்ன, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது சார்ஜ். அப்பா, உள்ளத்துலேருந்து சொல்கிறேன் அப்பா, நீங்கள் எனக்கு அப்பா தான். ஆரம்பத்தில் அப்படி சொன்னேன், ஆனால் நான் நினைப்பேன் என் கண்ணி அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எனக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சா போதும்ப்பா. நான் ரொம்ப அழுதுட்டேன்ப்பா இன்னைக்கு. அப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்பா, குடும்பமே நல்லா இருக்கணும், எனக்கு உதவி செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா. கன்னி தேவியே துணையப்பா. அப்பா, எழுத்து பிள்ளை இருக்கும் அப்பா, சாரிப்பா, திருத்தி படிச்சுக்கோங்கப்பா. அப்பா, நான் செல்வி பேசுறேன்ப்பா. அப்பா, அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? தங்கச்சி தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நான் செல்வி பேசுறேன்ப்பா. கன்னிதேவி துணையப்பா. அப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா, நான் உண்மையா இருப்பேன்ப்பா. அப்பா, நான் சொந்த வீடு கட்டுவேன்ப்பா. எனக்காக என்னோட உழைப்பால நான் ஒரு சொந்த வீடு கட்டுவேன் அப்பா. அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கணும். என்னுடைய சமுத்திர அத்தை கன்னியும், ரூபிஸ் அத்தையும், லைசா அத்தையும் என்னை ஆசீர்வதிப்பீங்க. நான் வீடு கட்டி உங்களை நான் கூப்பிடுவேன் அப்பா. அப்பா, நீங்க அன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி அப்பா, என்னுடைய வீட்டில் உங்க பாதம் படணும் அப்பா. வருவீங்களாப்பா? அப்ப நேரம் நான் கட்டுவேன் அப்பா, வீடு கட்டுவேன். நீங்க வருவீங்களாப்பா? எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. இதுக்கு என்ன பதில் சொல்ல?
கண்டிப்பாக வருவேன். வருவது மட்டுமல்ல, நீ வீடு கட்டும் பொழுது என்னுடைய பங்களிப்பும் அந்த வீட்டிற்கு இருக்கும். என்ன பங்களிப்பு எவ்வளவு என்பதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல பங்களிப்பாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சி உறவுகளே, இன்று அருமையாக நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளோம். மீண்டும் நாளை சந்திப்போம். கன்னி தெய்வமே துணை.